இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணிக் கொண்டிருக்கிறவருடைய மரணத்தை ருசி பார்த்தவராகி பாதாளத்தில் இறக்கவும் அதிலிருந்து எழுந்திருக்கவும் அதிகாரத்தை பெற்றவராகி எப்படி பார்த்துக் கொண்டிருக்கும் போதே வானங்கள் வழியா பரலோகத்துக்கு ஏறி போனாரோ அப்படியே திரும்ப வருகிறேன் என்று சொன்னவருடைய நாமத்தினாலே அவருக்கு மகிமை செலுத்தி ஆராதனை செலுத்தி அவர் சமூகத்தில் காத்திருக்கிற அவருடைய சத்தத்துக்காக அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற கர்த்தருடைய ஜனமாகிய தேவ பிள்ளையாகிய நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய எதிர்காலத்துக்கு நம்முடைய தலைமுறைக்கு வேண்டிய சம்பூர்ணமான பரிபூர்ணமான தேவனுடைய ஆசீர்வாதமாகிய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் ஐஸ்வர்யமும் சுகமும் பலனும் பாதுகாப்பும் நல்ல கைது உங்களை ஆசீர்வாதங்களை நிரப்பட்டி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆதியில் என்ன இருந்தது? வார்த்தை இருந்தது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை யார்கிட்ட இருந்தது? தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை யாரா இருந்தது? அது தேவனாவே இருந்தது. ஹல்லேலூயா. இப்ப அந்த வார்த்தை என்ன ஆகணும்? மாமிசமா மாறணும். ஏன் மாறணும்? வார்த்தை ஏன் மாமிசமா மாறணும்? படி 8 வருஷம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சரியா மனத்தெளிவு உள்ளவனாய் சத்தியத்தை சரியாய் புரிந்து கொண்டு உண்மை எது பொய் எது என்று சரியாய் விளங்கிக் கொண்டு இந்த தேவன் யார் என்பதை நீ சரியாய் புரிந்து கொண்டு உன் கண்கள் திறக்கப்படும். உன் மனதுக்குள்ளே இருக்கிற பலவிதமான குழப்பங்களுக்கு இன்றைக்கு கர்த்தர் உனக்கு வார்த்தை மூலமாய் அவர் வெளியே தர போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருப்பதனால். ஹல்லேலூயா. யார் பிள்ளைகள்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அவருக்கு பிள்ளைகள் தான். ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இவ்வளவு லேட்டா வரக்கூடாது. இவ்வளவு நேரம் கடந்து வருவது நல்லதல்ல. கிட்டத்தட்ட தேவனை ஆராதிக்க ஆரம்பிச்சு 2 மணி நேரம் ஆகுது. அரை மணி நேரத்துக்கு இந்த ஆராதனையை முடிய போகுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யார் பிள்ளைகள்? நான் தான். யார் பிள்ளைகள்? இல்லையா? நீ பிள்ளை இல்லையா? அவருக்கு நீயும் பிள்ளை தான். அங்க தூரமா இருக்கிறவங்களும் பிள்ளைதான். பிள்ளைகள் மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். கைத்திருக்க இப்ப எதுக்கு வரணும் அவரு? ஏன் வந்தார் அவரு? இயேசு ஏன் வரணும் உலகத்துக்கு? எப்படி வரணும் அவரு? மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். எப்படி உடையவரானார்? நல்லா புரிஞ்சுக்கணும். எப்படி நல்லா புரிஞ்சுக்கணும்? சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு நேரம் போய் நான் உங்களுக்கு வரேன். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதெல்லாம் சரியா நீ புத்தியில வச்சுக்கணும். சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூரி, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. ஏன் இத சொல்றாரு? சீயோன் குமாரத்தியே என்ன பண்ணீங்க? கலிகூரு. எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி. ஏன் இத சொல்றாருன்னா என்ன நடக்க போகுதுன்னா, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். ஹல்லேலூயா. யார் வராரு? யார் வராரு உங்ககிட்ட? யார் வராரு உங்ககிட்ட? ராஜா உங்ககிட்ட வர போறாரு. எப்படி வராரு பாருங்க. அவர் வர நல்லா கவனிக்கணும். நல்லா நீ கவனிக்கணும். இந்த செய்தியை இந்த பிரசங்கத்தை அழகா கட் பண்ணி உலகத்தில் இருக்கிற ஞானவான்கள் அறிந்து கொள்ளபடி நீங்க டெலிகாஸ்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா சொல்றேன்? ஒரு செய்தியை பார்த்தேன்.
ஒரு ஊழியக்காரர் பேசுறாரு, பாஸ்டர் பேசுறாரு, உனக்கு அந்த வசனத்துக்கு நான் வரேன், உனக்கு வர போக மாட்டேன், இதை முடிச்சிட முதல்ல, இதை முடிச்சிட படிக்க இதோ அவர் எப்படி ஏன் வர்றாருன்னா, எதுக்கு வர்றாருன்னா, அவர் எப்படி வர்றாருன்னா, இதோ உன் ராஜா முன்னெடுத்து வருகிறார், அவர் யார், நான் உங்கள்கிட்ட வரவர் யாருன்னா, அவர் யார்? அவரு அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவர், உன்னை விடுவிக்கிறவரும், அவர் தாழ்மை உள்ளவரும் தாழ்த்துகிறவரும், கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரி மேலும் ஏறி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும், நல்லா வரணும், நல்லா கவனிக்கணும். இயேசுவை யூதர்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவின் ஆலயத்துக்கு கொண்டு வருவதற்கு அவரை அந்த வழியாக, அந்த வீதியாக எது மேல உட்கார வச்சாங்க? எது மேல உட்கார வச்சாங்க? நல்லா கவனிக்கணும். அப்ப கழுது மேல வராரா இல்லையா? அவரு புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஒண்ணு, அவர் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஒண்ணுக்குது. நல்லா கவனிச்சுக்கணும், தெரிஞ்சது புத்தி. கழுதையின் மேல் வருகிறார், அவரை கழுதி மேல உட்கார வைத்து தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். குறுத்தோலைகளை கொண்டு வந்து வெட்டி புதிய ஆடைகளை விரித்து அவரை வரவழைத்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜாவுக்கு மகிமை உண்டாவதாக என்று அவரை ஆர்ப்பரித்த ஜனங்கள் எருசலேம் வீதி வழியாய் அவரை ஊர்வலமாக கொண்டு சென்றார்கள். தேவ ஜனங்கள், அல்லேலூயா. எங்களை ரட்சிக்க வந்த எங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை கழுதி மேல் உட்கார வைத்து அவர் நடத்தினார்கள். அது கழுத. இன்னொன்னு ஒண்ணு இருக்குது, என்னது? கழுதை குட்டி. என்ன குட்டி? அது யாரு? அது மரியா. நல்லா நீ புரிஞ்சுக்கணும், மரியா யாரு? கழுதை குட்டி. உன் ராஜா புறத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும். நல்லா புரிஞ்சுக்கோ, யாரு கிட்ட வர? நல்ல இந்த வார்த்தையை புரிஞ்சுக்கோ. முதல்ல ஒரு ராஜா யார் கிட்ட வராரு? ராஜா தான் வராரு. ராஜாவின் அம்மா உங்ககிட்ட வரல. நல்லா புரிஞ்சுக்கணும், யார் உங்ககிட்ட வராரு? ராஜா தான் வராரு. ராஜாவின் தாய் உங்ககிட்ட வரல. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் வரவர் யாருன்னா, அவர் நீதி உள்ளவர், அது உன்னை விடுவிக்கிறவர், அது அவர் தன்னை தாழ்த்துகிறவர், அது அவர் கழுதி மேல வருவார், கழுதை குட்டியாகிய மரி மேல் வருவார். இது வரும், இது தீர்க்கதரிசனம், இது தீர்க்கதரிசனம். பின்னாடி நடக்க போறத முன்னாடி சொல்றதா தீர்க்கதரிசனம். நல்லா நீ புரிஞ்சுக்கணும். இது சகரியா தீர்க்கதரிசி அவர் சொன்னது. தீர்க்கதரிசனம் புரிஞ்சுக்கிட்டீங்க. முதல்ல வந்தாரு சொன்னாரு அப்படியே சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் தான் ஊழியக்காரர், மற்றவங்க ஊழியக்காரன் கிடையாது. நேற்று நம்ம நண்பரை கூட்டு வந்த நம்ம ஆரம்ப காலத்துல நம்ம கூட விருந்தவர்கள் என்னத்தை தான் பேசி போனாங்க. எனக்கு என்ன தெரியல, என்ன பேசினாங்க தெரியல, ஒன்னும் தெரியல. நம்ம பேசினாரு, ஏது ஒன்று அறிய மாட்டியா? உபவாசம் கூட்டம், அதுக்கு சரியா பேச. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். இது தீர்க்கதரிசனம். சகரியா தீர்க்கதரிசி மூலமா உரைக்கப்பட்டது நிறைவேற போகுது. அது எப்படி நிறைவேற போகுது? எடுத்து வாசி. லூக்கா 1ஆம் அதிகாரம் 27 லிருந்து 35 வரைக்கும் படி. தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள தாவீதின் வம்சத்துல வராரு ஒருத்தர், அப்பேர் யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த என்ற ஒரு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்டான். தேவனால் ஒரு தூதன் அனுப்பப்பட்டான். யார்கிட்ட வந்தா? அந்த கன்னிகையின் பேர் மரியாள். அந்த கன்னிகையின் பேர் நீ அங்க தேடாத, அங்கேயே இருக்கும். நீ முடிஞ்சா எழுதி வச்சுக்கோ, இங்க நான் பேசும்போது நீங்கள் என்ன பார்க்கணும்? நீங்க அங்க பார்த்தா உங்களுக்கு புரியாது. நீங்க பேசும்போது என்ன பார்க்கணும்? அவர் படிக்கும் போது நீ வசனத்தை பார்க்கணும், நான் பேசும்போது என்ன பார்க்கணும்? அதுதான் நல்லா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தேவதூதன். அவன் யார்கிட்ட வரானா, யோசேப்பு என்கின்ற ஒரு புருஷனுக்கு, புருஷன் அவனுக்கு தப்பாயிடும், ஒரு மனுஷனுக்கு ஒரு கன்னிகை திருமணத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார். நிச்சயதார்த்தம் முடிந்திருக்கிறது. யாருக்கு? யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்தாச்சு. திருமண ஒப்பந்தம் போட்டாச்சு. இன்னும் திருமண நாள் வரல. நல்லா கவனிக்கணும், இன்னும் திருமண நாள் வரல. அந்த நேரம் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தேவதூதன் யாரை வந்து சந்திக்கிறான்? மரியாதை வந்து சந்திக்கிறான். அல்லேலூயா. அவள் பேரு, அந்த கன்னிகையின் பேர் என்னது? மரியாள். யாரவ? கன்னி. கன்னி என்ன அர்த்தம்? கன்னி என்ன அர்த்தம்? கல்யாணம் ஆகாதவள். இன்னும் மேல போனா புருஷனை அறியாதவள், புருஷனிடத்தில் சேராதவள். இன்னும் ஒரு படி மேல போனா நீ புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு புருஷன் கிட்ட சேராதவள். அவள் பேர் தான் கன்னிகை. அந்த அந்த ஸ்திரீ பேர் மரியாள். நல்லா கவனிக்கணும் என்ன நடக்குது பாருங்க. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே நீ பாக்கியவதி, நீ வாழ்க இருக்கிறார். யார் இருக்கிறாரு? யார் இருக்கிறாரு? கர்த்தர்னா யாரு? உன் ஆண்டவர். நல்லா புரிஞ்சுக்கணும். யாருக்கும் ஆண்டவர் அவரு. அப்ப மரியாளுக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும். மரியாளுக்கும் மரியாதை ஆண்டவர். நல்ல கவனி. கிருபை பெற்றவளே நீ வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அதுதான் உனக்கு கிருபை. ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவள்? உலகத்துல தோன்றின, இனி தோன்ற போகிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற, வாழ்ந்து முடிச்ச எல்லா பெண்களுக்கும் அவள் பாக்கியவதி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை மாத்திரம்தான் கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் மரியாளுக்கு தந்தார். அல்லேலூயா. நல்லா நீ கவனிக்கணும். ஸ்திரீகளுக்குள்ளே உலகத்துல தோன்றி வாழ்ந்து முடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனி தோன்ற போகிற, வரப்போகிற, பிறப்போகிற எல்லா பெண்களுக்கும் இவள் தான் யாரு? ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஆமென். ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவள்? யாருக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் யாருக்கு கிடைக்குது? மரியாளுக்கு கிடைக்குது. அல்லேலூயா. என்ன சொல்றாரு பாருங்க. ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொன்னார். அவளோ அவனை கண்டு, அந்த மரியாளோ தேவதூதனை பார்த்து அவள் வார்த்தையினாலே கலக்கம் அடைந்து, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தால், தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே நீ பயப்படாத, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ என்ன ஆயிடுவ? நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று கையை தட்டி கத்தரை பண்ணி அல்லேலூயா. இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருந்து உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். அல்லேலூயா. நீ என்ன ஆயிடுவ? நீ என்ன ஆயிடுவ? கர்ப்பவதி ஆயிடுவார். எப்படி கர்ப்பம் ஆக முடியும்? இப்ப லூக்கா இல்ல மத்திய, இப்ப நீ எதுல படிச்ச? லூக்கா படிச்சியா? லூக்கா படிச்ச மத்திய 18 அதிகாரம் 18 இருந்து 23 வரைக்கும் படி. 21 வரைக்கும் கூட படி. இயேசு கிறிஸ்துவின், அதாவது அவருடைய பிறப்பின் வரலாறு, அவர் எப்படி பிறந்தாரு படி. அவருடைய தாயாகிய மரியாள். அவருடைய தாயாகிய மரியாள் யாருக்கு தாயி? இது இந்த ஒரு பாயிண்ட வச்சுக்கின்னு என்னது? அவருடைய தாயாகிய மரியாள். இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கின்னு உலகத்துல என்ன பேசுறாங்க? இப்ப ஆண்டவர்கிட்ட வாங்கப்பா அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க அவங்க? இயேசுக்கு இல்ல, அம்மா தான் கிடையாது. அம்மா இல்லாம புள்ள வந்துட்டாரா? என்ன சொல்றாங்க? அம்மா இல்லாம புள்ள வந்துட்டாரா சொல்றாங்க இல்லையா? காதல கேட்டுக்கிறே இல்லையா? இப்ப பாரு. அவருடைய தாயாகிய மரியாள் மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற
யோசேப்புக்கு நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்டிருக்கையில் அல்லது நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் அவர்கள் இருவரும் சேர்வதற்கு முன்பாகவே அவள் அவள் பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியான கையை தட்டி கர்த்தரை பற்றி அல்லேலூயா. இங்க என்ன மரியாள் எதனால கர்ப்பம் தரித்தார்? மரியாள் எப்படி கர்ப்பம் தரித்தார்? எப்படி தெரியுதா? அப்ப மரியாளுக்கு புருஷன் யாரு? மரியாளுக்கு புருஷன் யாரு? அப்போ பரிசுத்த ஆவியினால அவள் கர்ப்பம் தரித்தாள். அப்படிதானே இது? எப்படி படிப்பா? அவள் அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனால் தெளிவாக கர்ப்பாயிட்டா. கன்னிகை திருமணம் ஆவதற்கு முன்பாக என்ன ஆயிட்டா? கர்ப்பவதி ஆயிட்டா. யாரால? பரிசுத்த ஆவியினால. அப்ப மரியாளுக்கு புருஷன் யாரப்பா? அல்லேலூயா. இப்ப அப்பா யார்? இயேசு. இப்ப அப்பா இயேசு யாரு? அல்லேலூயா. தெளிவா வேணும். பரிசுத்த ஆவியினாலே அவள் கர்ப்பவதியானாள். அவள் புருஷனாகிய யோசேப்பு நல்லா பாருங்க. அவளுக்கு புருஷன் ஆகல, ஆனா நிச்சயதார்த்தம் முடிஞ்சிச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சாலே பாதிக்கிறான நம்ம ஊர்ல. அவள் புருஷனாகிய யோசேப்பு அவன் நீதிமானா இருந்து அவளை கர்ப்பவதி ஆனாள் என்று தெரிந்து அவளை அவமானப்படுத்தாமல் யார? மரியாதை. தெளிவாக அங்க தெளிவாக நல்லா புரிஞ்சுக்கோ. அவளை அந்த ஸ்திரியை அந்த பெண்ணை அவமானப்படுத்த மனம் இல்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட மனதா இருந்தான். வேணா நீ எனக்கு கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி என்ன ஆயிட்டீங்க? கர்ப்பவதி ஆயிட்ட. இனி உனக்கும் எனக்கு எந்த சம்பந்தம் இல்ல என்று அவளை ரகசியமாய் தள்ளிவிட அவன் மனதா இருந்தான். அல்லேலூயா. அந்த நேரத்தில் திரும்ப ஆவியானவர் என்ன பண்றாரு? அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு தரிசனமாகி மரியாளை சேர்த்துக் கொள்ள, அவளை இணைத்துக் கொள்ள, அவள் கூட வாழ்வதற்கு நீ ஐயப்படாத, சந்தேகப்படாத. அவளிடத்தில் உற்பத்தி ஆயிருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. அல்லேலூயா. அல்லேலூயா. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு இது தீர்க்க தரிசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அவள் இந்த வசனத்தை பாரு. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு அவனுக்கு அப்படிலாம் எழுதலைங்க. நல்ல கவனிச்சுக்கோ. நல்ல கவனி. குழந்தை பிறக்கல, குழந்தை பிறக்காத குழந்தை கூட எப்படி எழுதணும் நம்ம சொல்லுவான். அவனுக்கு சொல்ல மாட்டோமா? இங்க பரிசுத்த வேதாகமம் ஆவியானவர் தெளிவா நமக்கு எழுதுறாரு. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு என்ன பேர் வைக்கணும்? இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் இந்த வார்த்தை நீ அண்டர்லைன் பண்ணிக்கோ. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை கையை தட்டி கத்த பயன்படுத்தி. அல்லேலூயா. பாவங்களை நீக்கவும் ஜனங்களை ரட்சிக்கவும் அதிகாரம் உள்ளவர் அவர். அல்லேலூயா. உன் பாவத்தை மன்னிக்கவும், உன்னை ரட்சிக்கவும், உன்னை விடுவிக்கவும் யாருக்கு அதிகாரம் இருக்குது? யாருக்கு அதிகாரம் இருக்குது? அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப அவர் வரணும். உற்பத்தி ஆயிட்டாரு. எப்படி வர்றாரு பாரு. இப்ப நம்ம பார்த்த வசனம் 1 தீமோத்தேயு 3:16. 1 தீமோத்தேயு 3:16 வாசி. நீ தெளிவாயிடு. அன்றியும் தேவ பக்திக்குரிய இது ரகசியம். இது ரகசியம். தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளலாம். இல்ல இல்ல இல்ல, தாய் இல்லாம வந்துட்டாரா? இப்ப நான் உனக்கு 10 கோடி ரூபாய் கொடுத்து ஒரு கார் வாங்குறேன். எவ்வளவு கோடி? 10 கோடி கொடுத்து என்ன வாங்குற? நீ
ஒரு கார் வாங்குறான். நல்லா புரிஞ்சுக்க. அந்த கார் வாங்கிட்டேன். உன்னை ஒரு நிகழ்ச்சிக்கு உன்னை அழைக்கிறாங்க. நீ எதுல போற? 10 கோடி ரூபாய் கார்ல போற. 100 கோடி கூட வச்சு 100 கோடியை வச்சு நம்ம ஏன் 10 கோடி சும்மா இருக்கோம். நம்மளே அவர்கிட்ட 27 கோடி கேட்டுக்கிறோம். தரப்போறாரு, தந்துருவாரு. வந்து இருக்குது எத்தனை கோடிக்கு வாங்கிட்ட காரு? 100 கோடிக்கு கார் வாங்கிட்டேன். 100 கோடியில கார் வாங்கி ஒரு கல்யாணத்துக்கு போற. உன்னை கூப்பிட்டாங்க கல்யாணத்துக்கு. நீ போற, நீதான் சீஃப் கெஸ்ட். நல்லா நீதான் யாரு? சீஃப் கெஸ்ட். உன்னை கூப்பிட்டாங்க, அந்த நிகழ்ச்சி உன்னை கூப்பிட்டாங்க. நீ 100 கோடி ரூபாய் கார்ல சும்மா அப்படி மகிமே என்ன பண்றமே அந்த காரை பார்க்கலாம். 100 கோடி ரூபாய் கார் வச்சு பார்க்கலாம். லேலுயா கார்ல நேரம் போயிட்டேன். உன்னை அழைச்சா பாரு, திருமணம் உன்னை நிகழ்ச்சிக்கு அழைச்சா பாரு, அதெல்லாம் கும்பலா ஓடி வந்து கடற்கடை ஓடி வந்து நீ வாங்கிட்டு போறிய கார் 100 கோடி ரூபாய் கார்ல. அந்த காருக்கு ஒரு பெரிய சாலையை போட்டு ஒரு பெரிய மாலையை போட்டு அந்த காருக்கு முன்னாடி வச்சு டபட வெடி வெடிக்கிறான். வெடிப்பனா தலையாட்ட. காருக்கு சால்வை போடுவானா? காருக்கு மாலை போடுவானா? கார் 100 கோடி ரூபாய் கார் ஆச்சு. எத்தனை கோடி காரு? 100 கோடி கார் ஆச்சு. புரியுதா சொல்றது உனக்கு? கார் எவ்வளவு மதிப்பு மிக்கதுதான். 100 கோடி சாதாரண விஷயம் இல்ல. காரு மதிப்பு மிக்கதுதான். ஆனா காருக்கு மாலை போடாம, காருக்கு சால்வை போடாம, காருக்கு வெடி வெடிக்காம, காருக்குள்ள இருந்து ஒருத்தர் வெளியே வராம அவருக்கு தான் எல்லாம் செய்யணும். கைத்திருக்க புரியுதா உனக்கு சொல்றது? காருக்குள்ள இருந்து ஒருத்தர் வெளியே வராம அவனுக்கு சால்வை போடுவானா, அவனுக்கு மாலை போடுவானா, அவனுக்கு வெடி வெடிக்கணும். யாருக்கு பண்ணுவான்? யாருக்கு பண்ணுவாங்க? நல்ல புரியுதா சொல்றதே இல்லை உனக்கு? புரியுதா சொல்றியா? காரு 100 கோடி காரு மதிப்பு மிக்கது. அது போலதான் மரியாள் யாரு? காரு மதிப்பு மிக்கவர்கள். மரியாள் யாரு? என் ஆண்டவரை சுமந்தவர்கள், என் ஆண்டவரை பெற்றெடுத்தவர்கள், மதிப்பு மிக்கவர்கள், மரியாதைக்குரியவர்கள். ஆனால் வணக்கத்துக்குரியவர் உள்ளிருந்து வெளிவந்தவர். வணக்கத்துக்குரியவர்கள் அல்ல, மரியாதைக்குரியவர்கள், மதிக்கக்கூடியவர்கள். ஏன்னா அதுக்குள்ள இருந்து என் ஆண்டவர் வெளியே வந்தாரு. இவர் வணக்கத்துக்குரிய, வணங்கக்கூடியவர், அவர்கள் மதிக்கக்கூடியவர்கள். புரிஞ்சுக்க தெரியும் வித்தியாசம்? புரிஞ்சுக்க. இவர் வணக்கத்துக்குரியவர், வணங்கக்கூடியவர், பணிந்து கொள்ளக்கூடியவர். ஆனா அவங்க யாரு? மரியாதை. அவ்வளவுதான். அங்கதான் வைக்க முடியும். பார்க்கிங் தான் விட முடியும். வைக்க விட முடியும்? பார்க்கிங் தான் இருக்க முடியும். 100 கோடி கார் ஆச்சு. பெட் மேல வச்சு முடியுமா? முடியவே முடியாது. எங்க வைக்க முடியாது? பெட் மேல வச்சு அதுக்கு ஏசி எல்லாம் போட முடியாது. பார்க்கிங் தான் போடணும். புரியுதா? யாருக்கு பெட் போடணும்? யாருக்கு ஏசி போடணும்? காருக்குள்ள இருந்து வெளியே வந்ததுல ஒரு வெளியே வந்து யாரு? அப்ப கார் யாரு? கார் யாரு? ஆதாள் மரியாள். கார் யாரு? மரியாள். மரியாளுக்கு நீ ஒண்ணும் பண்ண முடியாது. மரியாளுக்குள்ள இருந்து ஒருத்தர் வெளியே வந்தார் பாரு, அவர் தான் உயர்ந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோ. இப்ப படி 1 தீமோத்தேயு 3:16. தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே மகா மேன்மையானது. தேவன் எதுல வந்தாரு? அவரு மாமிசத்துல வந்தாரு. போதும். எதுல வந்தாரு அவரு? ஏன் மாமிசத்துல வந்தாரு? பிள்ளைகள் மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறதுனால அவரும் அவர்களை போலவே மாமிசத்தையும் ரத்தத்தையும் உடையவராய் ஒரு கன்னிகையின் வயிற்றுக்குள்ள கருவாய் உருவாகி அவர் வெளியே வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் வந்தார் வெளியே? வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்க, அவளை ரட்சிக்க அவர் வந்தார். ஆமென். அப்ப நம்முடைய பாவங்களை நீக்கக்கூடிய வல்லமை யார்கிட்ட இருக்குது? நம்மை ரட்சிக்க விடுதலையாக்கக்கூடிய வல்லமை யார்கிட்ட இருக்குது? நீ இதை விட்டு நீ தப்பு பண்றிய. யாத்திராகம் 20ஆம் அதிகாரம், யாத்திராகம் 20ஆம் அதிகாரம். இதை ஒருத்தர் பேசுற, தயவு செய்து ஆவியானவரே இந்த பிரசங்கத்தை பண்ண அந்த தேவ மனுஷன் தயவு செய்து இந்த பிரசங்கத்தை பார்க்கும்படி நீர் வழிகளை திறந்து கொடுப்பீராக.
அல்லேலூயா. இந்த செய்தியை அந்த மனுஷன் பார்க்கும்படி வழியை திறந்து கொடுக்கிறார். ஆமென். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க போனால் வேதம் சொல்கிறது, வாசி. முதலாவது பிரமாணத்தை வாசி. 2ஆம் வசனம், என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்களை உண்டாயிருக்க வேண்டாம். பிரமாணத்தை முதல் வார்த்தையை பாரு. 40 நாள் மோசஸ் சீனாய் மலையிலே கர்த்தரோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். தேவன் தம்முடைய பிரமாணத்தை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதுக்கு மேல இருக்கிற வசனம் என்ன சொல்லுது? தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளை மாறன. ரைட் குட். இப்போ என்ன அவர் சொல்ற இல்ல, நான் அவரை நம்புறேன். இந்த பிரமாணத்தை கர்த்தர் ஏன் கொடுக்கணும்? 430 வருஷம் தம்முடைய ஜனங்கள் எகிப்திலே சிறுமிப்பட்டு அடிமைகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்திலே சிறுமிப்பட்டு அவர்கள் அடிமைகளாக எகிப்திற்கு வேலை செய்து அவர்கள் சோர்ந்து போய் நிம்மதி இல்லாமல் வேதனையோடு கர்த்தரை நோக்கி அவர்கள் அபயமிட்டு அவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். அல்லேலூயா. 430 வருஷம் அவர்கள் தேவ ஜனங்கள் இன்னொருத்த கையில அடிமையா இருக்கிறாங்க. அடிமையா இருந்த ஜனத்தை மீட்டெடுக்கதான் மோசஸை கர்த்தர் எங்க செஞ்சாரு? முச்செடிவிட தரிசனமானார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் பேசுறாரு மோசே கிட்ட, மோசேஸ் உன்னை எகிப்துக்கு அனுப்புறேன், பார்வோன் கிட்ட நீ போற, என் ஜனங்களை என்ன ஆக்கணும்? நீ விடுதலை ஆக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்வோன் கிட்ட மோசஸ் போனா, பேசினா, ஆரோன் கூட போனா, 10 அதிசயங்களை கர்த்தர் எகிப்தில செஞ்சா, அவன் பயந்து பார்வோன் ராஜா கர்த்தருக்கு பயந்து ஜனங்களை எல்லாம் பண்ணிட்டான், அனுப்பிட்டான். உனக்கு சுருக்கமா வந்துடுற அனுப்பிட்டான். அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள் கண்கள் பார்வைக்கு முன்பாக எகிப்திலே கர்த்தர் பயங்கரமான கிரியை செய்தார். அல்லேலூயா. தண்ணீரை ரத்தமாக மாற்றினார். மோசேயின் கோலை சர்ப்பமாக மாற்றினார். எகிப்தின் கூடாரங்களிலே தவளைகள் பிரவேசித்தது. அந்த மண்ணை, எகிப்தின் மணலை கர்த்தர் பேனா மாற்றினாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எகிப்தின் தலைச்சல் பிள்ளைகளை கர்த்தர் சங்கரித்தாரு. ஆமென். பற்பல வாதைகளை கர்த்தர் அனுப்பினார். கல்மழையை அனுப்பினார். பனிக்கட்டிகளை கர்த்தர் அனுப்பினார். ஆடு மாடுகளை கர்த்தர் சங்கரித்தார். எகிப்திலே பிறந்த தலைச்சல் பிள்ளைகளை கர்த்தர் சங்கரித்தார். எல்லாத்தையும் பண்ணி தேவ ஜனங்களுக்கு முன்பாக, பார்வைக்கு முன்பாக கர்த்தர் பெரியவர் என்பதை, வல்லவர் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படி பார்வோனுக்கு முன்பாக கர்த்தர் 10 கிரியைகளை செய்து ஜனங்கள் வெளியே புறப்பட்டு போக கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட அவர் கிரியை செய்தார். அல்லேலூயா. இப்படி செஞ்சு இந்த ஜனங்களை விடுதலையாக்கி எதுக்கு கொண்டு வந்தாரு? ஜனங்களை எதுக்கு கொண்டு வந்தாரு? எகிப்திலே 430 வருஷம் அடிமையா இருந்த ஜனங்களை கர்த்தர் எதுக்கு வெளியே கொண்டு வந்தாரு? அவரை ஆராதிக்க. எதுக்கு? எதுக்கு கொண்டு வந்தாரு? இப்ப நம்ம எதுக்கு கொண்டு வந்திருக்காரு? அவரை ஆராதிக்க. ஆமென் சொல்லு பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளியே கொண்டு வந்தாரு. இந்த ஜனங்கள் அவர்கள் திரளாய் இருந்ததனால கர்த்தருக்கு விரோதமாகவும் மோசேசுக்கு விரோதமாகவும் இவர்கள் முறுமுறுத்தார்கள். அவர்கள் மத்தியில் கர்த்தர் பலத்த கிரியை செய்தார். காடையை கேட்டார்கள், காடையை கொடுத்தார். ஆகாரை கேட்டார்கள், மன்னாவை கொடுத்தார். தண்ணீரை கேட்டார்கள், கண்மலையை பிளந்தார். செங்கலை 2ஆக பிளந்தார். இப்படி பல அதிசயங்களை கர்த்தர் செய்தார். யாருக்கு முன்னாடி? யாருக்கு முன்னாடி? ஜனங்களுக்கு முன்னாடி. ஆனா சீக்கிரத்துல யார மறந்துட்டாங்க ஜனங்க? கர்த்தரை மறந்தாங்க. அல்லேலூயா. யார மறந்துட்டாங்க? கர்த்தரை மறந்து தேவன் ஒரு முடிவு பண்ணாரு. இந்த ஜனங்கள் என்னை சேவிக்க, என்னை பின்பற்ற, எனக்கு பயப்பட ஒரு பிரமாணத்தை மோசேஸ் உங்க கையில கொடுக்க போறேன். அதனால எங்க வாணிய சீனாய் மலைக்கு என் சமூகத்துக்கு வா என்று கர்த்தர் கூப்பிட்டு 40 நாள் மோசேஸ் தங்க வச்சு ஒரு பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்தார். அதுக்கு பேர் என்னது? நியாய பிரமாணம். அல்லேலூயா. அந்த நியாய பிரமாணம் இங்க வாசிங்க பார்க்கலாம். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, என்ன என்று உனக்கு
வேற தேவர்களை உண்டாயிருக்க வேண்டாம். புரியுதா? புரியுதா? யாரதான் வணங்கணும்? பண்ணி யாரதான் வணங்கணும்? என்ன என்று உனக்கு வேற தேவர்களை. அது எப்படி பாரு, எப்படி கத்துக் கொடுக்கிறார் பாரு. கீழே வானத்திலும் என்னது, மேலே வானத்திலும். நீதான் மேல அங்க மேல பார்த்து என்ன பண்ற என்ன பண்ற? யார பார்த்து? யார பார்த்து? சூரியனை பார்த்து பண்றான். அப்ப சொல்லிட்டு மேல வானத்திலும் என்ன பண்றான்? தொட்டு தொட்டு கும்பிடுறான். என்ன பண்றான்? கும்பிடுறான். இல்ல என்ன பேரு? அதுக்கு பேரு பூமி தாய். பூமி தாய்ன்னு சொல்லுவாங்க. எப்படி அது? இதெல்லாம் வெட்டான் போட்டு குத்துறான் போட்டு குடையிறான் உண்டு. பண்றானா இல்லையா? பண்றானா இல்லையா? குத்துறானா குடையிறானா இல்லையா? ஏறி ஏறி மிதிக்கிறா இல்லையா? என்ன பேர்? இதுங்க பேரு என்ன பேர்? இதுக்கு தாய். பூமி தாய். நல்ல மிதியா போய் பூமி தாய் கும்பிடுறான் தொட்டு தொட்டு. நான் வச்சுக்கிறேன் எஜமான் காலடி மண்ணை மேல வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவனுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை, ஒரு சிலைய, யாரோது விக்கிரகத்தையும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை பண்ணாத. குட்டை இதுக்கு பட்ட போட்டு போட்டான் இது பொட்டு வச்சான். இது என்ன ஆயிடுச்சுப்பா? இது என்ன ஆயிடுச்சு? அல்லேலூயா, அல்லேலூயா. மன தெளிவு உள்ளவனாயிரு. நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு உள்ளவனாயிரு. நல்லா புரிஞ்சுக்கோ. முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோ. மேல வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவனுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அதை வணங்க கூடாது. போயிட்டு வந்தாதான் என்ன? நடந்தே போய் வணங்க. எங்க போயிட்டு வந்த? எங்க நடந்து போயிட்டு வந்த? நான் அதெல்லாம் சொல்ல வரல. நான் அதெல்லாம் சொல்ல, நடந்தே போய் வந்தேன். அப்புறம் எங்க போயிட்டு வந்தேன்? இல்ல, நடக்க முடிஞ்சவன் எதுல போயிட்டு வந்தான்? நடக்க முடிஞ்சு போயிட்டான். அவனுக்கு மேல பலன் உள்ளவனா போயிட்டான். படிக்கலாம். என்ன போடுனா? எங்க போடுனா? இங்க இவர் சொல்றாரு, மேல வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவனுக்கு ஒப்பான ஒரு சொர்க்கத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையும் நீ உனக்கு உண்டாக்காத. நீ அதை என்ன பண்ணாத? நமஸ்கரிக்காத, தொடாத, தொட்டு வணங்காத. உச்சி 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 என் ஆண்டோடைய கால்ல ரத்தம் உச்சி உச்சி முதல்ல இவர் எடுத்துக்கிறாரு. அவர் பார்க்கணும். அவர் எடுத்துக்கிறாரு. ரோமன் கேத்தலிக்ல இருக்கிறவர்கள் விக்கிரகத்தை வணங்கவில்லை. என்ன சொல்றாரு அவரு? ரோமன் கேத்தலிக் ஆசியில இருக்கிறவர்கள், அதாவது அவர்கள் வணங்கிறது மாதாவை, மாதா மரியாதை. வணங்கத்தை யாரை வணங்குறது? ஏப்பா நீ காரை கும்பிட்டுருந்தா நீ காரை தான் கும்பிட்டுருக்கணும். நாங்க காரை கும்பல, கார்ல இருந்து ஒருத்தர் வெளியே வந்தாரு. அவரை நாங்க வணங்குறோம். லேலுயா, லேலுயா. அவர் தான் எனக்காக பாடுபட்டா, அவர் தான் எனக்காக அடிப்பட்டார், அவர் தான் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவர் தான் எனக்காக என்னுடைய பாரத்தை சிறியா சுமந்தா, அவர் தான் போனார் ஏறி எனக்காக உயிரை கொடுத்தார். லேலுயா. வேற யார் சொல்ல முடியுமா? யார் சொல்ல முடியுமா? யார சொல்ல முடியுமா? உனக்கு நல்ல புரிதல், உனக்கு நல்லா புரிஞ்சுக்க. அவர் சொல்றாரு, ஆர்சியில நாங்கள் இருக்கிற ரோமன் கத்தோலிக்கர்கள் இருக்க நாங்கள் விக்கிரக ஆராதனை செய்யவில்லை. ஏன் என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு குழப்பம் வேண்டாம். முதலாவது தேவன் ஏதேன் தோட்டத்துல யாரை உண்டாக்குனாரா?
யார் உண்டாக்குனாரா? ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். அப்ப முதல்ல விக்கிரகம் இதான். அதான் சொல்றான், எனக்கு போன் நம்பர் இல்ல, உடனே நான் போன் பண்ணிட்டு இருப்பேன். போன் நம்பர் இல்ல, அதுல போன் பார்த்தேன், யூடியூப்ல பார்த்தேன் போன் நம்பர் இருந்தா போன் பண்ணிட்டு இருப்பான் அந்த ஆளுக்கு. ஆதாம் ஏவாளையும் உண்டாக்குனாரு. ஆதாம் ஏவாள் உங்களுக்கு விக்கிரகமா? ஆதாம் ஏவாள் விக்கிரகமா? சொல்றேன், முதல்ல அவர் தானே உண்டாக்குனாரு. அவர் தானே எல்லாத்தையும் மாடை உண்டாக்குனாரு, கழுதியை உண்டாக்குனாரு, புலியை உண்டாக்குனாரு, சிங்கத்தை உண்டாக்குனாரு, எல்லாத்தையும் அவர் தானே உண்டாக்குனாரு. அப்ப விக்கிரகத்தை உண்டு பண்ணது யாரு? இவர் மேலே பொறி போடுறோம். அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. ரைட், தப்பு இல்லை, நாங்க ஒத்துக்கிறோம். யார் உண்டாக்குனது? உண்டாக்கப்பட்டது யாரால உண்டாக்கப்பட்டது? எல்லாம் நீ பாக்குறது பூமியில இருக்குது எல்லாம் யார் உண்டாக்குனது? நல்ல புரிஞ்சு இந்த வார்த்தையை நீ எப்படி போய் சொல்ல பார்ப்போம். உண்டாக்கப்பட்டது எல்லாம் யார் உண்டாக்குனாரு? அவர் தான் உண்டாக்குனாரு. நாங்க தப்பு இல்லை, ரைட்டு ஒத்துக்கிறோம். பரிசுத்த வேதம் சொல்ல ரைட்டு ஒத்துக்கிறோம். ஆனா வேதம் சொல்லுகிறது அவர்கள் சிருஷ்டியை வணங்கல. அல்லேலூயா. தேவன் உண்டாக்கினதை நாங்க என்ன பண்ணல? வணங்கல. சிருஷ்டியை வணங்கல. யாரை வணங்குறோம்? சிருஷ்டிகளை வணங்குற. கைத்தறி கதமைப்பட்டு இது புரியல பாவி உனக்கு, இது புரியல பாவி உனக்கு. சிருஷ்டியை தொழுது கொள்ளவில்லை. ஆபிரகாம் யாரு? சிலை வழிபாட்டுக்குரியவன். அவன் தொழில் என்ன? சிலை செய்வது. ஆபிரகாமுடைய வேலை என்னது? குலத்தொழில் என்னது அவனுக்கு? சிலை செய்வது. சிலை செய்கிறவனை தான் கர்த்தர் என்ன பண்ணாரு? அழைத்தா. இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் தகவலாக கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. அப்படிதான் வந்துச்சு. சிலை வழிபாடு அப்படிதான் வருது. அது செஞ்சவன் தான் அவன். இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஆபிரகாம் சந்ததி நாம தான். அந்த சந்ததி தான் கத்த கூட்டார். ஆபிரகாம் தான் கூட்டான். ஆபிரகாம் தான் சிலை செஞ்சிருக்கிறான். கல்தேய பட்டணத்துல அவனை கூட்டி சிலை செய்யாத வேட, அது விட்டு வேட, நான் சொல்றதுக்கு போட அப்படின்னு கத்த சொன்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. தெளிவா புரிஞ்சுக்கோ, தெளிவா புரிஞ்சுக்கோ, தெளிவா புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. உங்களுக்கு இன்னொரு வசந்த சொல்லி நல்லா இருக்கும். 8 வயசு இதை ஒத்துக்கவே மாட்டாங்க. யார் இது? இதை ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ, நல்லா புரிஞ்சுக்கோ. திரும்ப மரியாள் எதுல கர்ப்பவதியானா? பரிசுத்த ஆவியானவர். அப்ப மரியாளுக்கு அந்த வசந்த படிப்பா, திரும்ப படிப்போம். மத்தியில படிப்போம். அதுல நம்ம லூக்கா 35 படி, 1:35 படி. லூக்கா 1 அதிகாரம் 35 வசனம் படி, 34 35 படி. தேவதூதன் அவனுக்கு பிரயோஜனமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் ஏறிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்புறம் அப்படியே படி. இதோ உனக்கு இரண்டாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே புத்திரனை கர்ப்பத்தில் இருக்கிறார். மலடி எனப்பட்ட அவளுக்கு 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அதுக்கு மரியாள் இதோ நான் ஆண்டவருக்கு சொல்ல கேட்டுச்சு. நான் ஆண்டவருக்கு யாரு? நான் ஆண்டவருக்கு யாரு? மரியாள் யாரு? ஆண்டவருக்கு புடவை ஏழை விட்ட வாங்க போய் நான் வாங்குறது இல்ல. டீ பண்ணு கொடுத்த வாங்க மாட்டேன். அல்லேலூயா. புடவை ஏழை விட்டாங்க போய் வாங்கினேன், டீ பண்ணி கொடுத்தாங்க வாங்கி குடிச்சேன், சோறு போட்டாங்க வாங்கி சொன்னா நீ யார் ஆயிட்ட? அடிமை இல்லை, விக்கிரகத்தை ஆராதிக்கிற ஆளாயிடுது. யார் ஆராதிக்கிற ஆளாயிடுவ? விக்கிரகத்தை ஆராதிக்கக்கூடிய ஆளா நீ மாறிடுவ. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்தை எடுத்து வாசி. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 54 இருந்து படி, 57 வரைக்கும் ஒரு 3 வசனம் படி. தாம் வளர்ந்த ஊரிலே இயேசுவானவர் தம் வளர்ந்த ஊரிலே வந்தார். அவருடைய ஜெப ஆலயத்தில் சர்ச்சுக்கு போனாரு. அவருக்கு உபதேசம் பண்ணினாரு. அவர்கள் இவரை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்திகளும் எப்படி வந்துச்சு? இந்த பையனுக்கு எப்படி இப்படி பேசுறான், எப்படி அதிசயம் செய்யறான் என்று ஜனங்கள் என்ன பண்ணாங்க? இவரை பற்றி
ஆச்சரியப்பட்டார்கள். எந்த இடத்துல? நான் வளர்ந்த ஊர்ல. எங்க வந்தாரு? எங்க வந்தாரு? நாசரத்துக்கு வந்தாரு. நல்லா புரிஞ்சுங்க. எங்க வந்தாரு? நம்ம எங்க ஊழியம் பண்றோம்? நம்ம எங்க ஊழியம் பண்றோம்? நாம இருந்த இடத்துல, நாம வளர்ந்த இடத்துல நாம ஊழியம் பண்றோம். நம்மளை யாராவது மதிக்கிறான்ற? நம்மளை யாராவது மதிக்கிறான்ற? நம்ம அப்படி தெருவில் போற மாதிரி போய் வந்து இருப்போம். என்ன மதிக்கிறான்ற? அவன் எப்படி தான் மதிக்கிறான்? நல்ல நல்ல ஜிப்பா போட்டுருக்கோம். எப்படி போட்டுக்கலாம்? நல்ல ஜிப்பா, இவ்வளவு பெரிய ஜிப்பா இருக்கும். பாயிண்ட் இது வரைக்கும் வந்து பாயிண்ட் இங்க போட்டா அப்படியே வரணும். ஜனங்க கொடுக்குற காணிகளும் அப்படியே 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 வரணும். நல்லா வரணும். இதே பெரிய ஜிப்பா போட்டுக்கினேன், இவ்வளவு பெரிய ஜிப்பா போட்டுக்கினேன், கையில கையில் வச்சுக்கினேன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் சிஸ்டர். உங்க வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்றேன். உங்களுக்கு கட்டு இருக்குது சிஸ்டர். கட்டு உடைச்சிட்டா சரியாயிடும். என்னது? நான் என்னது உடைக்கணும்? ஒரு சொல்ல என்ன உடைக்கணும்? கட்டு உடைக்கணும். என்ன பயப்படுத்தினா இப்போ அவங்கள பார்த்து நல்லா கேட்கணும்னு சொல்லிட்டு போனா பரவாயில்ல. சிஸ்டர் உங்களுக்கு கட்டு இருக்குது, அந்த கட்டு என்ன பண்ணணும்? உடைச்சிட்டா சரியாயிடும். இப்படி சுத்திக்கிறான் கட்டு உடைக்கிறாங்க. ஆமா, வீட்டில் சேர்க்காது யாரு யாரு என்ன பண்ணது? வீட்டுக்குள்ள நல்லா கொஞ்சம் உன் ஊழியக்காரனை தவிர, உன் சபை சகோதர சபையை தவிர வீட்டுக்குள்ள யாரு என்ன பண்ணாத? சேர்க்காத. திரும்ப திரும்ப சொல்ற உனக்கு வாங்கோ 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 அப்படி என்ன பண்ணாத? வீட்டுக்குள்ள என்ன பண்ணாத? உனக்கு தெரியுமா ஏன் சேர்க்க வேணாம் சொல்றேன் தெரியுமா? உனக்கு அங்க போயிட்டு இங்க வரேன், அப்பதான் நீ புரிஞ்சுக்கணும். அங்க போயிட்டு வந்தா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். எழுத்து வாஸ், எழுத்து வாஸ். 1 யோவான் 2ஆம் அதிகாரம், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாஸ். உனக்கு புரியும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாஸ். ஒளியிலே இருக்கிறான் என்று இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளில் நடக்கிறான். தன் சகோதரத்தில் அன்பு புரிந்தவன் ஒளியிலே நிலைப்படுகிறான். அவனுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் கரெக்டா நீங்க படிச்சது இல்லப்பா? நான் இல்ல 2ஆம் அதிகாரம் சொல்றேன். நீ வந்து 2ஆம் அதிகாரம் ஒரு அதிகாரம் தான் இருக்குது. அது 9ஆம் வசனம் படி. 1 யோவான் அல்ல 2 யோவான் முதல் அதிகாரம் 9ஆம் வசனம் படி. என்னது? என்ன உபதேசம்? என்ன உபதேசம்? என்ன உபதேசம்? உனக்கு பிரசங்கப்படுகிறது என்ன உபதேசம்? முச்சரமா 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 என்ன உபதேசம்? என்ன உபதேசம் உங்களுக்கு பிரசங்கப்படுகிறது? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த உபதேசம் தான் உன்னை எங்க கொண்டு போகும்? எங்க கொண்டு போகும்? பரலோகம் கொண்டு சேர்க்கும். நல்லா நீ புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இந்த உபதேசம் தான் உன்னை நித்திய வாழ்க்கை கொண்டு போகும். ஆமென். அல்லேலூயா. உங்களை எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் எங்க கொண்டு போய் சேர்க்கணும்? அங்க கொண்டு போய் சேர்க்கணும். ஆமென் சொல்லு பாப்பா. போலாமா? போலாமாங்க? போலாமா? ரெடி ஆகிறியா? அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க போறதுக்கு இங்க பாரு. எங்க போறதுக்கு? அங்க போறணும். இங்க பாரு. படிப்பா. கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. எந்த உபதேசம் இருக்கிற? எந்த உபதேசம்? இன்னும் வேஷம் மாறிக்க போறியா? வேஷம் மாற போறியா? இல்ல ஆடையை மாற்ற போறியா? உன் இருதயத்தை மாத்த போறியா? எதை மாறணும்? ஆடை மாறிட்டா கொஞ்ச நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு, 10 நாளைக்கு, 15 நாளைக்கு, 30 நாளைக்கு, 40 நாளைக்கு உன் வேஷம் கலைஞ்சிட்டா நீ மாறிட்டியா? மாறிட்டியா? எது மாறணும்? எது மாறணும்? நல்லா புரிஞ்சு நடந்து போயிட்டா, குட்டி போடுக்கு போயிட்டா, தொட்டு தொட்டு கும்பிட்டா, வணங்கிட்டா, டீ பண்ணு கொடுத்துட்டா, சாப்பாடு போட்டா மாறிடுமா? மாறாது. புரிஞ்சுக்க. முதல்ல கிறிஸ்துவின் உபதேசத்தை நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. அப்ப நீ யாரா இருக்கணும்பா? நீ யாரா இருக்கணும்? உனக்கு பேர் என்னது? உனக்கு எனக்கு பேர் என்னது? உனக்கு எனக்கு பேர் என்னது? யாரு? கிறிஸ்து. அவர் பேரையே உனக்கு கொடுத்திருக்கிறாரு. யார் பேரை கொடுத்துட்டாரு?
இப்ப அவர் பேரே கொடுத்துற நீங்க நானும் தப்பு செஞ்சா நான் திரும்ப சொல்றேன், மசூதியில உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறான்னு போய் சாப்பாடு வாங்கிட்டேன். இன்னைக்கு நான் தெளிவா பேசுறேன். மசூதியில போய் நீ சாப்பாடு வாங்கினா உன் தலை மேல சாபம். விக்கிரகத்தை வணங்குறவன், மரியாதை வணங்குறவன் உன்னை கூப்பிட்டு சோறு போட்டு உனக்கு 500 கொடுத்து, உனக்கு 1000 கொடுத்து, உனக்கு அரிசி கொடுத்து, உனக்கு புடவை கொடுத்து நீ வாங்கி மாட்டா உனக்கு சாபம். சொல்லிட்ட உனக்கு நீ எப்படி போவே எனக்கு தெரியாது. நீ பரலோகம் வரணும் நான் விரும்புறேன். இல்ல நரகத்தான் போவேன்னு நீ சரி. இதுக்கு மேல உன்னை கோபம் நான் கேட்க முடியாது. அவர் கேட்பாரு, சத்தியத்தை நான் உனக்கு சொல்லியும் வேத வசனத்தை உனக்கு நான் விளக்கி காட்டியும் என் ஆடுகளுக்கு ஏன்டா சொல்ல நான் ஏன் என்ன கேள்வி கேட்பாரு. அதனால தான் உனக்கு சொல்லிடுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மசூதியில போய் நின்னு அவன் கொடுக்கிற சாப்பாட்டுக்கும் அவன் கொடுக்கிற 100க்கும் நீ நின்ன அப்படியே உன் தலைமுறைக்கு சாப்பாடு. உன் கால் போக கூட இல்லைங்க. நான் பார்த்த சில பேர் அந்த மசூதிக்கு முன்னாடி போய் ஆட்டோ உள்ள போய் பார்த்துருக்கிறேன். யாரும் வராங்கன்னு பார்த்தேன். நான் சாதாரண ஆள் கிடையாது. ஆட்டோ விட்டு ஆட்டோ மறைவில் உட்காந்து ஆட்டோ உள்ள உட்காந்து பார்க்கிறேன். யாராருக்கு வராங்கன்னு பார்த்தேன். நிறைய பேர் வராங்க. பார்த்து தாங்கிறேன். நேரடியாக உன்னை கேட்க மாட்டேன். இதுதான் நேரம். உன்னை ஆவியாளர் உன்னை மாத்திர நேரம். நீ மன தெளிவாயிடு. திரும்ப சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோ. ஒரு விக்கிரகத்தை வணங்கி கொண்டு அதுல கொடுக்கிற சாப்பாடு, அதுல கொடுக்கிற 500, அவன் கொடுக்கிற 1000, அவன் கொடுக்கிற அரிசி, அவன் கொடுக்கிற பருப்பு, அவன் கொடுக்கிற துணி புடவை வாங்கி வந்து வச்சுக்கின அப்படியே மூட்டை கட்டி உன் வீட்டுக்கு சாபத்தை கொண்டு வந்துருவேன். புரிஞ்சுக்க. முதல்ல கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைக்கிறாமல் மீறி நடக்கிற எவனை யார் கிடையாது? தேவன் உடையவன் கிடையாது. நீ கிறிஸ்துவன் சொல்லிக்க முடியாது. ஒரு ரட்சிப்பு வீணு. உனக்கு இயேசு சித்த ரத்தம் வீணு. அப்புறம் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ இப்படி வைராக்கியமா கிடக்கிற பாரு. என்ன நடந்தாலும் சரி, பட்டி கிடந்தாலும் சரி, எங்க வந்தாலும் சரி, வைராக்கியமா கிடக்கிற பாரு. உன்னை பார்த்து சொல்றேன், கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே எதுவுமே சொல்றேன். எதுவுமே கேட்க கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனே பிதாவையும் குமாரனையும் யாரும் மறந்து. அப்புறம் ஒருவன் நல்லா புரிஞ்சுக்கோ. யாரையும் வீட்டுக்கு என்ன பண்ணாத. நானே வருதல உங்க வீட்டுக்கு. யார் வருதல? யார் வருதல உங்க வீட்டுக்கு? உண்மைதானே? நேராச்சு. உண்மையா பொய்யா? ஆமா இல்லன்னு சொல்லு. யார் வருதல உங்க வீட்டுக்கு? யார் வருதல சொல்லு பாப்போம். யார் வருதல தெரியல. கூப்பிடல. கூப்பிடல. என்ன பண்ணல? கூப்பிடல. இயேசுவை அழைத்தார்கள். இயேசு என்ன பண்ணாங்க? அப்ப நீ இயேசுவா அப்படின்னு கேட்டினா இல்ல இயேசுவை போல மாற விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். இயேசு செய்த ஊழியத்தை செய்ய விரும்புகிறோம். அவர் சொன்னார், நான் போறேன் ஊழியத்தை உங்கையில கொடுத்துட்டேன். இப்படிதான் எழுதுது வேதம். நான் போறேன் ஊழியத்தை நீங்க பார்த்துக்க, என் அடிச்சுவடலை பின்பற்றி பாருங்கள். நான் எப்படி நடந்தாலும் அப்படியே வாழ்றேன். அப்படி செய்யக்கூடாது. அல்லேலூயா. அப்பா வாரம் நாத்திகமை செஞ்சு கொண்டே சாந்தமா வீட்டு வாசல வந்து கதவை தட்டினேன். சிஸ்டர் அப்படின்னு கூப்பிட்டு என்ன ஆயிடும்? நாகம் இந்த மனுஷன் காலையில தான் பார்த்தேன் சர்ச்சில். சாயந்தரம் வந்து வீட்டு வாசல் நிற்கிறான். இவனுக்கு தள்ளுக்காரங்க என்னடா சொன்னாங்க. உங்க வீட்டுக்கு வந்து சும்மா அனுப்பியா ஒரு 20 ரூபாய் இல்ல ஒரு 50 ரூபாய் இல்ல ஒரு 100 ரூபாய் கொடுத்துதான் அனுப்புவேன். நான் சொல்றேன், கத்த சொல்றாரு, காணிக்கை எனக்குரியது. யாருக்கு அது காணிக்கை? யாருக்கு? தசம பாகம் என்ன பாஸ்டர் கேக்குறியா? புரியுதா? தசமபாகம் புரியுதா? என்ன உங்களுக்கு காணிக்கை பைய தூக்கிட்டு வராங்க, குத்துறாங்க. அது தர்ம பணம். அதுக்கு பேர் என்னது? அது காணிக்கல் போறது வந்து பேர் தர்ம பணம். அவர் சொல்றாரு, தர்ம பணத்தை கொடுத்து எச்சரிக்கையா அதை கொண்டு போய் மீன் கறி வாங்கி தின்னாதரா. என்ன பண்ணாத? என்ன பண்ணாத? நீ கொடுக்குற காணிக்க ஊழியத்துக்கு அப்படின்னு ஆயிடுத. அதுக்கு மேல நல்லா புரிஞ்சுக்கிறோம். போய் அங்கங்க கத்திட்டு இங்க கத்திட்டு இன்னும் சில பேர் வாங்கி விட்டுக்கிறாங்க.
வாங்கி விட்டுறது தான் தெரியுது. வெளியே எடுத்து உனக்கு கொடுக்க வரல, மனசு வரல. என்ன வரல? யாரா இருந்தாலும் சரி, நீ பிஷப்பா கூட இருந்தாலும் சரி, நீ பிஷப்பா இருந்தாலும் உனக்கு ஒரு ஆன்மிஷன் பண்ண போற பிஷப், அவனுக்கு உனக்கு வரக்கூடிய தசம பாகத்தில் அவனுக்கு கொண்டு போய் என்ன கொடுக்க? நீ தசம பாகம் கொடுக்கணும். அதான் ஊழியம். ஆபிரகாமுக்கு எல்லாம் வந்தது. மெல்கிசேதேக்கு வருகிறார் எதிர்கொண்டு. ஆபிரகாம் நேரம் போய் யாருக்கு கொடுத்தா தசம பாகத்தை? கதை சொல்லிக்கிறேன். ஆபிரகாமுக்கு எல்லாம் இருக்குது. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை. மெல்கிசேதேக்கு வராரு, நீதியின் ராஜா வராரு, சாலமோன் ராஜா வராரு, மெல்கிசேதேக்கு வராரு, ஆசாரியர் வராரு. யார் வர? ஏஜிதா எனக்கு தெரியாது. நீ சொல்ற மெல்கிசேதேக்கு என்று, சாலமோன் ராஜா என்று, நீதியின் ராஜா யார் அவர் எங்க நான் பார்த்து நீ சொல்ற அவர் தான் இயேசு கிறிஸ்து. யாரை சந்திக்க வராரு? யாரை சந்திக்க வராரு? ஆபிரகாமை சந்திக்க வராரு. ஆபிரகாம் ஓடி அவர்கிட்ட தசமபாகத்தை கொடுக்குறான். அல்லேலூயா, அல்லேலூயா. வாங்குற நீ எப்ப கொடுப்ப? என்ன ஊழியம் வேணாலும் பண்ணு, எங்க வேணாலும் போய் கத்து, எங்க வேணாலும் ஊந்து பண்ணு, எங்க வேணாலும் வாயை கிழி. நீ வாங்குற காணிக்கையில் உன் ஊழியக்காரருக்கு தசமபாகம் கொடுக்குறியா? கொடுக்குறியா? காணிக்கை கர்த்தருக்குரியது. அதுக்கு மேல சொல்ற தசமபாகமும் எனக்குரியது. தசமபாகம் யாருது? வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, அதை கொடுக்க தவறாதே. ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருப்பவனே பிதாவையும் குமாரனையும் உடையவன். அல்லேலூயா. ஒருவன் உங்கள் வீட்டுக்குள் வந்து, நான் சொல்றேன் உங்க ஊழியக்காரனை தவிர யாவனையும் யாரையும் எந்த மனுஷனையும் யார் கூட சேர்க்காத, விடுவு சேர்க்காத. ஏன் சொல்றதுமா? அடிச்சு ஏன் சொல்றான்? ஆணித்தமா ஏன் சொல்றனா? இங்க வேதம் சொல்லுகிறது, ஒருவன் உங்களிடத்துல வந்து இந்த கிறிஸ்துவின் உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்பட்டு, புதிய உடன்படிக்கை ஊழியத்திலே காலத்து முதல் நாளே அப்பமும் திராட்சரசமும் பரிபூரண மகா மேன்மையை உழைத்த கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு எங்க இருப்பார்? இயேசு எங்க இருக்கிறாரு? இயேசு எங்க இருக்கிறாரு? நீங்கள் பிக்கிறப்ப நான் என்னாரு? ஆமென். எப்படி இருக்கிறாரு அவரு? அப்பமா இருக்கிறாரு, சரீரமா இருக்கிறாரு. ஆமென் சொல்லு பாப்போம். ஆமென். அந்த மாமிசத்தை பிட்டு தான் கையில கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆமென் சொல்லு பாப்போம். அவர் இல்லாத ஒரு ஆராதனை எதுக்கு நமக்கு? ஆமென். சரீரம் ரத்தம் இல்லாம ஒரு ஆராதனை இருந்தா அது பரலோக ராஜ்யத்துல கேட்கப்படாத ஆராதனை. ஆமென் சொல்லு பாப்போம். ஒருவன் உங்களிடத்துல வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணாமலும் இருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தான் பார்த்துட்டோம். வாங்க 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 பாஸ்டர் வாங்க. நல்ல ஒரு பேக் ஓட தோலை மாட்டிக்கினேன். ஒன்று போகுது எப்படி போகுது? ஒரு பேக் ஓட தோலை மாட்டினேன். வெள்ளை வெள்ளை ஒன்று மாட்டினேன். வெள்ளை வெள்ளை போட வெளியே ஒரு தூக்கி போடு போகுது. சிஸ்டர் வீட்டுக்கு ஜாமனை பட்ட வாங்க. என்ன பண்ணிடுறாரு? உடனே வாங்க உள்ள கொண்டு வச்சு அது இல்லாத கதை அவனுக்கு சொல்லி அது ஏதோ ஒரு ஜோபத்தை பண்ணிட்டு அது போட்டு நினைச்சுக்கிட்டேன். இது வந்து ஜோப் பண்ணா என் வாழ்க்கை மாறவே மாறாது. நாகாது மாறவே மாறாது. நல்ல புரிஞ்சுக்கோ. எப்போ உன் ஊழியக்காரன் உன் வீட்டுக்குள்ள வருகிறானோ, இந்த கிறிஸ்துவின் உபதேசத்தை கை கொள்ளுகிறவன் எப்போதும் வீட்டுக்குள்ள வருகிறானோ, அப்ப கர்த்தர் உடன்படிக்கை வீட்டுக்குள்ள வரும். கையெழுத்து உடன்படிக்கை வீட்டுக்குள்ள வருவான். உடன்படிக்கை வந்தா யார் வராது? உடன்படிக்கை தேவன் வீட்டுக்குள்ள வருவாரு. நல்ல புரிஞ்சுக்கோ. சாதாரணமா மற்றவன் போல் பண்ணுகிற ஊழியத்தை பண்ண கர்த்தர் நம்ம அழைக்கல. அவன் சொல்லு பாப்பா, நீ அழைத்தா ஊழியக்காரன் எங்க வருவான்? இல்லைன்னா ஊழியர் வர மாட்டேன். அவன் சொல்லு பாப்பா. ஆமென். உன்னை நினைத்து உன்னை நினைவிலே கொண்டு வந்து உங்களை ஆவியில கொண்டு வந்து உங்கள் குடும்பத்திற்காக இங்க வந்து காலையில இங்க வந்து சாயந்தரம் ராத்திரியில உனக்காக ஜெபிக்கிற ஒரு ஊழியக்காரன். அவன் சொல்லு பாப்பா. அவன் சொல்லு பாப்பா. கண்ணை முன்னா அப்படியே நீங்க தான் கண்ணு முன்னாடி வருவீங்க. கையை திருப்பி இந்த கண்ணை முன்னா கட்டி வைக்க பார்க்கும்போது யார் கண்ணு வருது? நீங்க தான். உங்க ஆசீர்வாதம், உங்க ஆசீர்வாதம், விடுதலை தான், உங்க சமாதானம் தான் யாருக்கு முக்கியம்? ஆமென். ஆத்மா, நீ கர்த்தருடைய ஆத்மா. இந்த ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் யார் கையில் இருக்குது? என் கையில தான் இருக்குது. ஆமென் சொல்லு பாப்போம். நான் சரியா இல்லைன்னா நீங்க சரியாக முடியாது. நான் உங்களுக்கு நல்லா மேய்க்கலாம், நீங்க மேய்க்க முடியாது. நான் உங்களுக்கு சரியா ஆகாரத்தை கொடுத்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும்?
வளர முடியும், வளர முடியும். ஆமென் சொல்லு பாப்பா. ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவன் என்ன பண்ணாத, வீட்டுக்குள்ள என்ன பண்ணாத, ஏற்றுக்கொள்ளாமல் அவனுக்கு என்ன பண்ணாத, வார்த்தை சொல்லாமல் இருங்கள். அவனுக்கு சோத்ர சிஸ்டர், சோத்ர பாஸ்டர் அப்படின்னா என்ன நடக்குது பாரு. அவன் யார்? அவனுடைய துர்க்கிரிகளுக்கு யார் ஆயிடுவ, பங்கா மாறிடுங்க. அல்லேலூயா. பங்குலனா இருப்பா. அவன் அவன் என்ன பாப்பா, தெருவில் போறவங்களாம் சுத்தி பேக்கத்துக்கு மாட்டி சுத்திருக்கிறாள, யாரும் வீட்டுக்குள்ள என்ன பண்ணாத, சேர்க்காத. கட்டு உடைக்கிறது வந்து நீ வச்சுக்கிற 100 உடைக்கிறவன் வீட்டுக்குள்ள என்ன பண்ணாத, சேர்க்காத. உனக்கு பிரச்சனையா உடனே ட்ரிங் 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 என்ன பண்ண, ட்ரிங் ட்ரிங் யாருக்கு ட்ரிங் ட்ரிங் அடிச்சா 24 மணி நேரமும் ஏங்கி கொண்டிருக்கும். கைத்திருக்கிறது என்ன கைத்தினால 24 மணி நேரம் 24/7 24 மணி நேரமும் உங்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிற பரலோக ராஜ்யத்தின் வீடு. ஆமென் சொல்லுவோம். நீ எப்போ வேணா கதவை தட்டலாம். ஆமென். எப்போ வேணா ஜெபிக்க சொல்லலாம். அது கவலை கிடையாது. எப்போ வேணா வீட்டுக்கு கூப்பிடலாம், எப்போ வேணா வரும். ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப இந்த உபதேசத்தை நிலைத்திரு, கிறிஸ்துவில் நிலைத்திரு. ஆமென். உனக்கு ஒன்றும் எதை தேடாத, எதை உண்டாக்காத. இனி அந்த தவறை நீ செய்யாத, எந்த தவறை நீ செய்யாத. நீ கர்த்தருடைய பிள்ளையா மாறு. மன தெளிவு உனக்கு வந்துட்டோம். வேற எதையும் தேடி போகாத. யார் மேல் நம்பிக்கை வைய, நீ சேர் மேல உட்காரணும். யார் மேல் நம்பிக்கை வைய, நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வை. இந்த வேத வசனத்தை நம்பிக்கை வை. ஆமென் சொல்லுவோம். ஆமென். கொஞ்சம் தெளிவு வந்ததா இல்லையா? இப்போ உனக்கு வசனத்தை சொல்ல முட்டனே மறந்துடுவியா? ஒரு 2 நிமிஷம் எனக்கு டைம் கொடுப்பியா? எடுத்து வாசி. மத்திய 13ஆம் அதிகாரம். தான் வளர்ந்த ஊரிலே வந்து ஜெப ஆலயத்திலே பண்ணினார். ஆச்சரியப்பட்டார்கள். இவன் யாரு? இயேசு யாரு? அப்ப யோசேப்புக்கு என்ன வேலை? யோசேப்புக்கு பிறந்தவர் இவர் கிடையாது. இவர் யாரால பிறந்தவர்? இவர் பரிசுத்த ஆவியினால உண்டானவர். ஆனா அம்மா யாரு? மரியாளுக்கு புருஷன் யாருப்பா? யோசேப்பு. நல்லா நீ புரியணும். இப்ப இதான் உலகத்துக்கு தான் தெரியும். நல்லா கவனிக்கணும். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்தவர் தான் இயேசு என்று உலகம் பார்க்குது. ஆனா யாருக்கு தெரியும்? இந்த தெளிவு உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை ஆயிடும். யோசேப்புக்கும் மரியாளுக்கு என்ன நடந்துச்சு? யோசேப்புக்கும் மரியாளுக்கு என்ன நடந்துச்சு? நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. இருவரும் சேர்வதற்கு முன்பாகவே யார் வந்தது? தேவதூதன் வந்து இறங்கி மரியாதை கிட்ட சொல்றா, மரியாதை நீ என்ன ஆயிடுவீங்க? உங்ககிட்ட ஒருத்தர் பிறப்பாரு. ஆமென். அவன் சொல்றா, இது எப்படி நடக்கும்? அவன் கேக்குறா, பயந்தா எப்படி நடக்கும்? பரிசுத்த ஆவியின் உண்மையில் வருவா, அப்படி மேல உண்மையில் வரும். என்ன ஆயிடுவீங்க? இப்ப இதை யார் பாக்குது? யோசேப்பு பார்த்தான். யோசேப்பு தள்ளிவிட மறந்தாருன்னா ராத்திரி சுமர்த்த தேவன் தரிசனமாகி, உன் மனைவி தள்ளிவிட நீ அறியப்படாதே, அவரிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒருத்தர் வரப்போறார். அல்லேலூயா. அப்ப உலகத்துக்கு என்ன தெரியும்? நிச்சயதார்த்தம் பண்ணப்பட்ட இவர்கள் ஒன்றாக இணைந்தார்கள். அதன் மூலமா இவன் பிறந்தான் என்று உலகம் தெரியும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. அதனாலதான் உலகம் சொல்லுது, அவர் அங்க பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார், ஆச்சரியமான கேள்வியை செய்து கொண்டிருக்கிறார், பெரிய காரியம் செய்கிறார். இதை பார்த்து சொல்றாங்க, இவன் யோசேப்பு தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவன் தாய் மரியாள் என்பவள் அல்லவா? நல்லா கொஞ்சம் இது ஏத்துக்க மாட்டேன். என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன். இது மரியாள் குடும்பம். யார் குடும்பம்? மரியாள் குடும்பம். வச்சுக்கோங்க. யோசேப்பு, யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரன் அல்லவா? அப்ப 5 பேர் யாருக்கு பிறந்தாங்க? 4 பேர். எத்தனை பேர் பிறந்தாங்க? அப்புறம் பொண்ணு. அப்புறம் இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். கோச்சிங் மாட்டேன். கோச்சிங் மாட்டேன்ல? அம்மா நீ உண்மையை சொல்ல. பண்ணிட்டீங்களா? நான் வாங்கி கொடுத்து சொல்றேன். ஆமாப்பா, நான் உண்மையை சொல்றேன். நீ கோச்சிங் மாட்டேன். இப்ப பாரு, இவன் தச்சு நல்ல இதுல போட்டுக்கிட்டு இவன் தச்சு நல்லவா?
தச்சனுடைய பிள்ளை அல்லவா? இவன் தாய் பெண்ணாது மரியாள் தானே. யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா என்பவர்கள் இவனுக்கு கூட பிறந்தவங்க தானே. இவன் சகோதரியும் எல்லாரும் நம்ம கிட்ட இருக்கிறான். இவங்க எல்லாரும் நம்ம கிட்ட இருக்கிறாங்களே, இவன் மட்டும் எப்படி இந்த கிரியை செய்யறான்? ஆனா இவன் மட்டும் யாரால பிறந்தவரு? அல்லேலூயா. நீ என்ன யாரால பிறந்துட்டான்? நீ என்ன யாரால பிறந்துட்டான்? நீ தெரியல நம்பலையா? யாரால பிறந்துட்டான்? நீ தண்ணிக்குள்ள போயிடும்போது செத்துட்ட. தண்ணிக்குள்ள போகும்போது என்ன ஆயிட்டீங்க? தண்ணிக்குள்ள போகும்போது செத்துட்ட. உயிர் கூட வரும்போது யாரால பிறந்த மாட்டேன்? நீ செய்யறதெல்லாம் பயங்கரமா இருக்கும். ஆமென் சொல்லுவோம். அப்ப இவ்வளவு பேரை பெற்ற மரியாதை போய் இந்த உலகத்துல ஒருத்தர் சொன்னாங்கல்ல, சொன்னா தப்பாயிடுமோ? ஆகாது இல்ல. ஆவியானவர் பார்த்துக்குவாரு. நமக்கு முன்னாடி வேலி போட்டுருவாரு. நம்ம முன்னாடி என்ன பண்றாரு? வேலி போட்டு நம்ம தைரியமா பேசலாம், சத்தியத்தை தைரியமா பேசலாம். உலகத்தை சொன்னாங்க பாரு, எல்லாம் முடிந்த பிறகும் 68 வயசான பிறகும் யார் என்ன சொன்னாங்க? சரி அப்படின்னு அர்த்தம் திருமணம் ஆகாதவள். செல்வியன் அர்த்தம் ஆகாதவள் சொன்னாங்க இல்லையா? அதே போல நாடு புள்ள பொண்ணுங்களை பெற்ற மரியாதை பார்த்து என்ன பண்றாங்க இப்ப உலகத்துல? என்னடா நான் சொல்றது விளங்குதா இல்லையா உனக்கு? ஊர் சொல்லுது, அங்க வீட்டாளர்கள் சொல்றான், இவன் தகப்பன் யோசேப்பு தச்சன், இவன் தாய் பேர் மரியாள். யார கூட பிறந்துக்கிறாங்க? யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா, 4 பேர் கூட பிறந்துட்டான். இவன் கூட பிறந்த சகோதரி நம்ம கூட இருக்கிறாங்க. ஆனா யாரும் செய்யாதது ஒன்றை இவன் எப்படி செய்கிறான்? அல்லேலூயா. நீ எத்தனை பேர் கூட பிறந்தாலும் சரி, மாமிசத்துல நீ இருந்தா உன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. ஆவியில பிறந்தா உன்னால் எல்லாம் செய்யலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி பிள்ளைகளை பெற்ற மரியாதை பார்த்து மரியாதை பேசுறது தைரியமா பேசுறேன். யாரோட மற்ற பேசுறேன், நான் எதிர்க்கு பேச தெரியாது, அவங்க தைரியமா பேசுறேன். அதை பார்த்து பரிசுத்த கன்னிகை எப்படி சொல்லுவ? எப்படி போய் வணங்குவ? எப்படி தொட்டு கும்பிடுவ? எப்படி நடந்து போவ? எப்படி முட்டி போட்டு வணங்குவ? நான் கேட்கிற கேள்விதான். உனக்கு கார் 100 கோடி ரூபாய் காரு முக்கியமா? காருக்குள்ள இருந்து வெளியே வரும் யார் முக்கியம்? நான் சொல்றேன் மரியாதை. மரியாதைக்குரியவர்கள் யாரு? அவங்க மரியாதை. நல்லா புரிஞ்சுக்கிற வார்த்தை. மரியாதை யாரு? மரியாதைக்குரியவர்கள். ஆனா வண்டியிலிருந்து வெளியே வந்தாரு, இதுக்குள்ளது ஒருத்தர் வெளியே வந்தாரு. அவர் யாரு? அவர் வணக்கத்துக்குரியவர். கையை தட்டி கத்தரை பயன்படுத்தி கத்தரை